700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல இவ்வளவு பெருசா ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு கட்டிட்டீங்க. ஆமா. சின்ன வீடா இருந்தாலும் 700 ஸ்கொயர் ஃபீட்டா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும். எல்லாமே காம்ப்ளிமெண்டரியா நம்ம ஒரு grill gate கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணிடுறோம். காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துறீங்களா? இது எல்லாமே வந்து பிராஸ் கோட்டிங்ல வந்து பண்ணிருக்கோம். சோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐ ஆக்சுவலா வந்து நம்ம உள்ள இருந்தே பாத்துக்கலாம் வெளியில யார் வராங்க. சோ ஒரு இந்த மாதிரி கலர் நீங்க கொடுத்தாலே ஒரு ரிச் லுக் வந்துரும். அந்த வீட்டோட லுக்கே ரொம்ப அழகா மாறிடும். ஏசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணதுக்கு அப்புறம் உடச்சு வைக்காம முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம். டிப்பர் எல்லாமே நாங்களே வச்சு கொடுத்துருவோம். இது நீ செப்பரேட்டா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே கேஜி டைல்ஸ் தான். கேஜி கம்பெனியோட டைல்ஸ் தான். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அண்ட் இங்க வந்து ஒரு வாஷ் கொடுத்துருக்கோம். இது ஒரு ஷவர் கொடுத்துருக்கோம். சோ எல்லாமே இருக்கும் கம்ப்ளீட்டடா. டிப்பர் 3 பேஸ் இது எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அண்ட் இதுக்கு கீழே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற ப்ரொவிஷன் இங்க வச்சிட்டோம். வாஷிங் மிஷின் பிளஸ் இதுல வந்து ஒரு பைப் ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஒவ்வொரு வீடையும் வந்து நாங்க வந்து எங்களோட வீடு மாதிரி நினைச்சு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். சோ எலக்ட்ரிக் வேலையில இருந்து பிளம்பிங்ல இருந்து எல்லாமே நீங்களே முடிச்சு. ஆமா, எல்லாமே கீ ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் எல்லாமே ஆக்சுவலா பெஸ்டான காஸ்டிங்ல வீடு யாருமே கட்டி தர முடியாது. அந்த பிரைசிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மாடியில வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி கிரில் தண்ணி சாரால் அடிக்கும் போது இது வழியா வந்து படிக்கட்டு வழியா கீழே விழுந்துடக்கூடாது. ஒரு ஷீட் வச்சு வெல் பண்ணி அதுலயும் கலரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கூலிங் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். வெயில் டைம்ல நல்லா சில்லுன்னு இருக்கும். வீடு வந்து நல்ல கூலிங்காவே இருக்கும். உங்ககிட்ட வந்து வெறும் லேண்ட் மட்டும் இருந்தா போதுங்க, வீடு இவங்க கம்ப்ளீட்டா கட்டி கொடுத்துருவாங்க. குவாலிட்டியா பண்ணிருக்காங்களா, பிரிக்ல பண்றாங்களா, சிமெண்ட் கலவை என்ன ரேஷியோல போடுறாங்க, ஸ்டீல் என்ன போடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயினா பார்க்கணுமே தவிர இன்டீரியரை வந்து பார்த்து நம்ம ஒரு வீடை ஒரு பில்டரை சூஸ் பண்றதுல ஒரு அர்த்தம் கிடையாது. ஸோ 25 lakhsல இருந்து வீடு வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான வீடு ஸ்விம்மிங் பூலோட வேணும்னா கூட எப்படி வேணா இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாய் கைஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்றதுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவங்க நிறைய வீடு வந்து சென்னையில வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சென்னையிலேயே பெஸ்டான காஸ்டிங்ல வீடு யாருமே கட்டி தர முடியாது அந்த பிரைசிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு வீட்டுக்கு தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கிறோம். ஸோ இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆவடியில வந்து இருக்கு. ஸோ வீடை வந்து இப்போ வந்து பார்க்க போறோம் அண்ட் வந்து அந்த கம்பெனி மெம்பர்ஸோட வந்து பேச போறோம். ஸோ என்ன மாதிரி குவாலிட்டியில வந்து பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பிரைசிங்ல பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்ககிட்ட வந்து வெறும் லேண்ட் மட்டும் இருந்தா போதுங்க, வீடு இவங்க கம்ப்ளீட்டா கட்டி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தேடிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், நம்ம கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டில இருந்து ஜான் ப்ரோ இருக்காரு. ஐ ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கு. நீங்க சூப்பர் ப்ரோ. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 days 15 daysலயே வந்து நிறைய வீடுகள் வந்து நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து வருது, நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் பார்க்க முடியுது. எப்படி உங்களால இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு வீடுகள் கொடுக்க முடியுது? நம்மகிட்ட வந்து நம்ம ஒரு கம்பெனி ஆக்சுவலா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. நம்மகிட்ட அதுக்கான மேன் பவர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இப்போ நம்ம டிசம்பருக்குள்ளே இப்போ இன்னும் ஒரு 15 daysல இன்னும் ஒரு 2 வீடு ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம் ஆக்சுவலா. ஸோ அதனால மேன் பவர் நம்மகிட்ட எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கு. இவ்வளவு பேர் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணி வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ நம்ம வந்து என்னன்னா வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே குவாலிட்டியா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஆன் டைம்ல வீடு ஹேண்ட் ஓவர் பண்றோம். அதாவது பணம் வாங்கி ஏமாத்தாம ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து ஜென்யூனா இருந்து கீ கொடுக்குற வரைக்கும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்றோம். ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வீடு கட்டினவங்க வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நிறைய கிளைண்ட் வராங்க. ஆமா, இப்போ இந்த சைட்டே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லேஅவுட் கிட்ட கட்டியிருக்கோம். இந்த வீடு எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பக்கத்துல இப்போ ஒரு சைட் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. நீங்க இப்போ பார்க்கலாம் அதை. ஓகே ஓகே. ஸோ கைஸ், இந்த மாதிரி நிறைய வீடு வந்து சென்னை சரௌண்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட பிரைசிங் அண்ட் குவாலிட்டி அண்ட் ஜென்யூனஸ் இதுதான் வந்து ரீசன். ஸோ நீங்களும் வந்து ஒரு நல்ல கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்னென்ன குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்றோம்? நம்ம எல்லாமே வந்து கம்பெனி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம் ஆக்சுவலா. அகைன் வந்து நம்ம மெயினா வந்து பிரிக்ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். ஓகே. ஸோ அந்த சாலிட் பிளாக் அதுல எல்லாம் பண்றது இல்லை, ஒன்லி வந்து பிரிக்ஸ்ல தான் பண்றோம். ஸோ பிரிக் வந்து உங்களை வீடை கூலிங்கா வச்சிருக்கோம் ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங். ஸோ அது பிரகாரம் தான் நம்ம வீடே கட்டுறோம். நம்ம ஏனோ தானோன்னு ஒரு டிராயிங் போட்டு அந்த மாதிரி கட்டுறது, ப்ராப்பரா பில்டிங் அப்ரூவல் வாங்கி ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாமே நம்மளே வந்து பண்ணி கொடுத்துறோம். பில்டிங் அப்ரூவல், போர், இபி ஒர்க், இது எல்லாமே நம்ம கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது. ஒன்ஸ் வந்து நம்ம ஆஃபீஸ்ல என்டர் ஆயிட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. அவங்க பிளானை பார்த்துட்டு ஓகே டிசைன் எனக்கு ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் இருக்கு, எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னா போதும். மிச்சம் எல்லாமே நாங்க பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட்லயே வந்து எல்லாமே நீங்க என்னென்ன யூஸ் பண்ண போறீங்கன்றத கொடுத்துருவீங்க. ஆமா, நம்ம அக்ரிமெண்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத கரெக்டா ஃபுல்லா மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்கோமோ அந்த பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து லேண்ட் மட்டும் இருந்தா போதும், நீங்க மத்த எல்லாமே நீங்களே பார்த்துப்பீங்க. ஆமா, நீங்க லேண்ட் மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா போதும். மிச்சம் எல்லாமே ரெடி பண்ணி கீ கொடுக்குற வரைக்கும் நாங்க வந்து லோன் வாங்குறதுல இருந்து நீங்களே பார்த்துப்பீங்க இல்லையா? ஆமா, லோனும். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி ப்ரொஃபைல் இருந்தாலும் சரி, நம்ம எல்லா பேங்கோட டைப்ல இருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ரொஃபைல், அவங்களுக்கு என்ன மாதிரி
லோன் கிடைக்கும், எவ்வளவு எலிஜிபிலிட்டி, ஸோ இது எல்லாமே நம்மளே ஒர்க் அவுட் பண்ணி சொல்லிடுவோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட லேண்ட் மட்டும் இருந்தால் போதும், லோன் கூட பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இவங்களே வந்து பேங்க்ல அப்ளை பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அண்ட் வீடியுமே வந்து கட்டி ஹேண்ட் ஓவருமே வந்து பண்ணிடுவாங்க. சார் நம்மளோட பிரைசிங் எப்படி சார்? இப்போ நம்ம பிரைசிங் வந்து 2,200 இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 2200 தான். எஸ், 2,200 இருந்து நம்ம பிரைஸ் ஸ்டார்ட் பண்றோம். சூப்பர். ஸோ ரொம்ப ஒரு பெஸ்ட் பிரைசிங்கா தெரியுது. ஏன்னா மற்ற இடத்துல வந்து 2300 இருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. எஸ், கண்டிப்பா. ஓகே. 2,200 இருந்து நம்ம பிரைசிங் ஸ்டார்ட் பண்றோம். சார் இந்த வீடை பத்தி சொல்லுங்க. பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. நல்லா கட்டியிருக்கீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஏரியா வந்து 700 ஸ்கொயர் ஃபீட். ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட். 700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல இவ்வளவு பெருசா ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு கட்டிருக்கீங்க. ஆமா. ஓகே. இதோட எலிவேஷன் பத்தி சொல்லுங்க. இந்த எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கச்ச கச்சன் கலர்லாம் அடிச்சு வைக்காம ஒரு இங்கிலீஷ் கலர்ல ரிச் கலர்ல வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா எப்பவுமே வந்து கலர்லாம் கொஞ்சம் லைட்டா போட்டோம் அப்படின்னா எலிவேஷன் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும். மஞ்சள், பச்சை, சிவப்பு அந்த மாதிரி அடிக்காம கொஞ்சம் லைட் கலர் எப்பவுமே கொடுத்தா வந்து பில்டிங் வந்து நமக்கு டிஃப்ரெண்டாவும் தெரியும். இப்போ இந்த லே அவுட்லயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடு டிஃப்ரெண்டாவே தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி அந்த எலிவேஷனோட இது எல்லாமே கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பண்ணிருப்போம். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே தெரியும் உங்களுக்கு. சின்ன சின்ன ஒர்க்ல வந்து நம்ம எப்படி ஹைலைட்டா காட்ட முடியும். ஸோ ரொம்ப கிளைண்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ண வைக்காம நம்ம வந்து அவங்க கொடுக்குற காசுலயே நம்ம வந்து ஒரு அழகான எலிவேஷன். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு இடத்துலயும் நம்ம ஒரு வீடு கட்டினாலும் ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தனியா தெரியணுங்கிறது நம்மளோட ஒரு கான்செப்ட். ஸோ அதனால நம்ம எலிவேஷனுக்கு மெயின் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த டிசைன் எல்லாமே வந்து நீங்க கொடுத்தது கஸ்டமர் எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி செலக்ட் பண்ணாங்க. ஆமா, இப்போ நம்ம 2-3 ஆப்ஷன் கொடுப்போம் ஆக்சுவலா. ஸோ நம்ம வந்து 3D டிராயிங் கொடுப்போம் ஆக்சுவலா. அவங்க அதுல ஏதாவது சூஸ் பண்ணுவாங்க. பட் கலர் ஆப்ஷனுக்கு நம்ம சஜஷன் கேட்கும்போது நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலா இந்த மாதிரி இது சஜஷன் நீங்க. ஆமா, சஜஷன் கொடுப்போம் ஆக்சுவலா. ஏன்னா அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்போ அவங்க என்ன கலர் சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க வந்து அவங்களுக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை. ஸோ அவங்களே ஒன்று சொன்னாலும் நீங்க இது இப்படி போடுங்க அப்படி போட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. ஆமா, கண்டிப்பா டெஃபினட்டா. இதோட பட்ஜெட் எவ்வளவு சார் ஆச்சு? இதோட பட்ஜெட் வந்து 35 lakhs. ஆமா, எல்லாமே சேர்த்து ஆல் இன்க்ளூசிவ் சேர்த்து. ஸோ எலக்ட்ரிக் வேலையில இருந்து பிளம்பிங்ல இருந்து எல்லாமே நீங்களே முடிச்சு. ஆமா, எல்லாமே கீ ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் எல்லாமே ஆக்சுவலா இதுல இன்னும் 2 வேலை இருக்கு. பட் நம்ம இன்னும் 2-3 வீடு ஹேண்ட் ஓவர் பண்றதால நம்ம முதல்ல இது ஷூட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை எடுத்தோம். ஸோ கைஸ் கம்ப்ளீட்டா வந்து அவங்களே எல்லாத்தையுமே வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஜஸ்ட் 2200 per ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து சென்னையில வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவங்க தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ டிசைன் சார் பண்ணலாம், என்னென்ன மாடல் ஆஃப் ஹவுசஸ் பண்ணலாம், எத்தனை ஃப்ளோர்ஸ் வந்து பண்ணலாம்? நம்ம ஃப்ளோர் எவ்வளோ வேணா பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ நம்ம எல்லாமே ஸ்ட்ரக்சரல் டிராயிங் தான் ஆக்சுவலா. ஓகே. டிராயிங்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எவ்வளோ ஃப்ளோரா இருந்தாலும் நம்ம கட்டிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு நம்ம ஒரு லேண்ட் இருக்கு, நம்ம ஒரு ரெண்டல் பர்பஸ்க்காக ஒரு 4 யூனிட் கட்டணும் ஆக்சுவலா, பட்ஜெட்டா கட்டணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அப் டு 5 crores வரைக்கும் ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்றோம். ஸோ அதனால வந்து நம்ம ப்ராப்பராகவே பண்ணலாம். மினிமம் பட்ஜெட் எவ்வளோ சார் ஆகும் நமக்கு? மினிமம் வந்து ஒரு 25 lakhsல இருந்து அப் டு 5 crores வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ 25 lakhsல இருந்து வீடு வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப் டு 5 crores வரைக்கும் எவ்வளவு பிரம்மாண்டமான வீடு ஸ்விம்மிங் பூலோட வேணும்னா கூட எப்படி வேணா இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ வந்து நம்ம எவ்வளோ நாள்ல வந்து வீடுலாம் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும்? நம்ம மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் டிஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 7 to 8 monthsல வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் டைம். ஓகே. ஸோ கியூரிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் 15 days நம்ம கியூரிங் பண்ணணும். ஸோ அதுல எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் வந்து ரூஃப் போட்டதுக்கு அப்புறம் 15 days வந்து கியூரிங் ஆச்சு. ஓகே. ஸோ அதுல எல்லாம் நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம அதை ப்ராப்பரா கியூரிங் பண்ணி ஸோ அது மேக்ஸிமம் 7 to 8 monthsல நம்ம வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ஓகே சார். இப்போ இந்த வீடு பத்தி இந்த வீடு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வராண்டா மாதிரி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலா. இங்கே வந்து உங்களுக்கு செப்டி டேங்க் அண்ட் சம்பு வந்துருச்சு ஆக்சுவலா. இதுல போர் இருக்கு ஆக்சுவலா. போரே உள்ள வச்சுட்டோம் ஆக்சுவலா. இதோட அந்த போர் அண்ட் மோட்டார் எல்லாமே அதுக்குள்ள வந்துருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப் பக்கத்துல இங்கேயே ஈவி கொடுத்துட்டோம் ஆக்சுவலா. மோட்டருக்கான சுவிட்ச் இது எல்லாமே வந்து இங்க கொடுத்துட்டோம். டிப்பர் 3 phase இது எல்லாமே கனெக்ஷன் இங்க கொடுத்துட்டோம். அண்ட் இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற ப்ரொவிஷன் இங்க வச்சுட்டோம். ஸோ தண்ணி அது வழியா வெளியே போயிடும். வாஷிங் மிஷின் பிளஸ் இதுல வந்து ஒரு பைப் ஆப்ஷன் வச்சிருக்கோம். வாஷிங் மிஷினுக்கு இங்க ப்ரொவிஷன் வச்சிருக்கோம். பைப் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதை பக்கெட் வச்சு தண்ணி பிடிக்கிறதோ கொள்றதோ அதை கார் வாஷ் பைக் வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே இங்க ஒரு டாய்லெட் ப்ரொவிஷன் வச்சு காமனா யூஸ் பண்ற மாதிரி வச்சுலாம் வெஸ்டர்ன் டாய்லெட். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வச்சுக்கலாம், ஹீட்டர் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கான ப்ரொவிஷனும் இங்க கொடுத்துருக்கோம். சின்ன டாய்லெட் ஆச்சு எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொவிஷனும் நம்ம வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் இந்த ஷிப்ல எல்லாம் இருக்கிற அந்த குவாலிட்டியில அந்த வர என்னதான் தண்ணி பட்டாலும் ஒண்ணுமே ஆகாது, வளையாது.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு grill கேட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பண்ணுற வீட்டுக்கு எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம ஒரு grill கேட் கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணிடுறோம். காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுத்துறீங்களா? காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவோம். ஸோ நம்ம இன்னைக்கு இருக்க சென்னை சிட்டியில் இருக்கிற இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டி பர்பஸ் கம்பல்சரி grill கேட் கொடுத்துட்றோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோரு இது எல்லாமே வந்து பிராஸ் கோட்டிங்கில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து நம்ம உள்ள இருந்தே பார்த்துக்கலாம் வெளியில் யார் வராங்க என்னன்னு சொல்லி. மெயின் டோர் வந்து இது கஸ்டமரோட பட்ஜெட் பொறுத்தா? பட்ஜெட் பொறுத்து நம்ம வந்து டீ குட்ல டீக்கு தான் தான் பண்றோம். ஆமா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்ல தான் நம்ம பண்றோம். டிசைன் கிளையண்ட் இது பண்றது தான். பட்ஜெட் எல்லாமே நம்ம கொடுக்கறதுலயே வந்துரும். இதுல நீங்க ஆனா என்ன டோர் வேணாலும் போட்டு தருவீங்க தானே? ஆமா, இதுல என்ன டோர் அதெல்லாம் பட்ஜெட் ஆமா ஏத்த மாதிரி. சோ ஸ்டீல் டோர்னா அதுல கொஞ்சம் காஸ்ட் டிஃபரண்ட் வரும். அந்த டிஃபரண்ட் மட்டும் இப்ப நம்ம இதுக்கு ஒரு ரேட் கோட் பண்ணிருப்போம். அந்த டிஃபரண்ட் மட்டும் கிளையண்ட் பே பண்ண வேண்டியது வரும். சோ இதுக்கு வந்து டோர் ஸ்டாப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஹால் ஆக்சுவலாக ஒரு ஹாலு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் ஆக்சுவலாக. சின்ன வீடாக இருந்தாலும் 700 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். ஒரு வந்து ஓப்பன் கிச்சனு உங்களுக்கு வந்து எதாவது டைன் பண்ணிட்டு எடுத்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 7 ஃபீட் வரைக்கும் நம்ம இந்த டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்கோம். இங்கே வந்து ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்போசிட்லேயும் ஒரு லாஃப்ட். இது ஃபுல்லாகவே ஷெல்ஃப். ஸோ உங்களுக்கு நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு விண்டோ. ஸோ வீடு எப்போவுமே உங்களுக்கு வெளிச்சமாகவே இருக்கும். எல்லாமே யூபிவிசி தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம ரெகுலராக பண்ணுறது. அதே மாதிரி கிரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிசைனாக ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து சேஞ்சஸ் அதில் வந்து கொடுத்து பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக இருக்கிற மாதிரி. ஸோ விண்டோஸ்லாம் இப்போ வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் வருது? ஆமாம், இப்போ உங்களுக்கு எல்லாருமே இதுதானே. உங்களுக்கு இது வந்து என்னன்னா உங்களுக்கு கரையான அரிக்காது. ஓகே, உங்களுக்கு வுட்டுனா வந்து கரையான அரிக்கும். ஸோ இதுனா உங்களுக்கு லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் வராது. சின்ன சின்ன சர்வீஸ் வரும். அது ரேராக தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதை பொறுத்து ஆக்சுவலாக நீங்கள் ரேராக தான் அதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அது பிரகாரம் தான் உங்களுக்கு வரும். இந்த கலரிங் சார் இது கான்ட்ராஸ்டான ஒரு கலர். ஆமா, அது ஒரு வாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலர். இப்பதான் ஃப்ரெஷ்ஷா அடிச்சிருக்காங்க. சோ ஒரு இந்த மாதிரி கலர் நீங்க கொடுத்தாலே ஒரு ரிச் லுக் வந்துருது. ஆமா, இப்போ நீங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் ஒயிட், மில்க் ஒயிட் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ஒரு இடத்துல வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டோட லுக்கே வந்து ரொம்ப அழகா மாறிடும். அதே மாதிரி டைல்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கேஜி டைல்ஸ் தான். கேஜி கம்பெனியோட டைல்ஸ் தான். ஓகே. ஸோ நம்ம நார்மல் பிராண்ட் எல்லாம் எதுவும் போறது கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு லைவா காட்டி அந்த விஷயங்களை மட்டும் தான் நம்ம போடுறோம். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெட்ரூம், ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் ஆக்சுவலா. ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஜன்னல் கொடுத்துருக்கோம். எல்லா பெட்ரூம்லயும் வந்து நம்ம விண்டோ கொடுத்துருக்கோம். அண்ட் இங்க ஒரு லாஃப்ட். அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்வெர்டர் வைக்கிற ப்ரொவிஷன் எல்லாமே மேலே வந்துடும். ஸோ எல்லா வீட்டுக்குமே நம்ம வந்து இன்வெர்டர் ப்ரொவிஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். நிறைய பில்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இன்வெர்டர் ப்ரொவிஷன் கொடுக்குறோம். அண்ட் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்தியன் டாய்லெட் கேட்டிருக்காங்க ஒரு இதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப் டு 7 ஃபீட் வரைக்கும் இது ஓட்டியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் எல்லாமே. அண்ட் இங்கே வந்து ஒரு வாஷ் கொடுத்துருக்கோம். ஸோ நார்மலாக கொடுக்காம கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் கொடுத்தா லுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஷவர் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே இருக்கும், கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஒன்று கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனே இருக்காது. எல்லாமே கம்ப்ளீட்டடாக இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் டோரு. ஸோ உங்களுக்கு வந்து என்னதான் தண்ணி பட்டாலும் அந்த மலையில வளையிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. ஸோ இது இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இது மெர்மைன் டோரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் கோட்டிங் ஒன்றுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு கிடையாது. எல்லாத்துக்குமே பிராஸ் கோட்டிங், பிராஸ் ஸ்டாப்பரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபிட்டிங் பண்ணி டபுள் லாக். ஸோ அது சுவிட்ச் ப்ரொவிஷனுக்கு என்னென்ன கேட்குறீங்களோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே நாங்கள் கேட்போம். ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல சுவிட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கப்புறம் உடச்சி வைக்காம ஸோ முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வயர் எல்லாமே வந்து வெளியில் தள்ளிடலாம். அதே மாதிரி நீங்கள் தனியாக அதுக்காக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சுவிட்சஸ் எல்லாமே டிப்பர் எல்லாமே நாங்களே வச்சு கொடுத்துருவோம். இது நீ செப்பரேட்டாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு கார்டு போட்டிங்கன்னா அது மாதிரி ஒரு லைட் ப்ரொவிஷன், டியூப் லைட் ப்ரொவிஷன். ஸோ ஒன்றுத்து கூட நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களோட இன்ஜினியர் வந்து ப்ராப்பராக செக்லிஸ்ட் போட்டு நாங்கள் ப்ராப்பராக இதை பண்ணுறோம். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இந்த மாதிரி எனக்கு ஒரு பெட்ரூம் இதுலேயும் வேணும் வச்சுக்கா, சின்னதாக ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். சின்ன ரூமாக இருந்தாலும் நம்ம அதுக்கும் போடுற டோர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மெர்மைன் டோர் தான். ஸோ அது கூட ஒரு டிசைன் தான், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதே ஃபிட்டிங்ஸ் அண்ட் வந்து இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் ப்ரொவிஷன் அண்ட் இங்கே ஒரு ஷெல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ட்ரெஸ் வச்சுக்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4. ஸோ மேக்ஸிமம் கொடுத்துருவோம். அந்த மாதிரி கீழே எல்லாமே வந்து டைல்ஸ்லேயே கவர் அப் பண்ணிடுறோம் அந்த இடத்துல. ஸோ பிளாங்காக நார்மலாக பண்ணாமல் டைல்ஸ்லேயே வந்து கவர் அப் பண்ணிட்டு ஸோ மேலே வந்து பெரிய லாஃப்ட். இந்த லாஸ்ட்ல இருந்து நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். சின்ன வீடாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். சார் இப்போ எப்படி டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்றதுனால மேலேயும் வந்து ஒரு ரூம் போட்டீங்க?
ஆமா, டுப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வரும், பட் இது வீட்டுக்கு வராண்டால இருந்து மேல வருது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்ட்டுக்கு விடுறதுக்கோ ஏதாவது ஒரு சின்ன இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த இடம் அவங்க காலியாவே கேட்டாங்களா? ஆமா, இது ஓபன், உங்களுக்கு வந்து பால்கனி தான் இது. ஓகே, இந்த பால்கனில வந்து ஒரு ஷெட் மாதிரி போட்டு இது பண்ணுவாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இது ஒரு சின்ன பெட்ரூம் அண்ட் ஹாலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே கிச்சன் ஆக்சுவலாக சின்ன ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அப் டு 7 feet வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். கிரில்லு, விண்டோ, உங்களுக்கு கிச்சனில் என்னென்ன ப்ரொவிஷன் வருமோ அதே மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனு. ஸோ உங்களுக்கு வந்து மிக்சி கிரைண்டர் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான என்ன சின்ன வீடாக இருந்தாலும் உங்களுக்கு காம்பாக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். வாங்குவோம். ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி லைட் கலர் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் கலர். இது என்னன்னா வீடை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரிச்சாகவும் காட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப வந்து ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு கூலாக இருக்கும் ஆக்சுவலாக. இந்த மாதிரி லைட் கலர் கொடுத்துட்டு ஒரே ஒரு வாலில் மட்டும் இந்த மாதிரி டார்க் கொடுத்தா நீங்கள் ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. இங்கேயும் இந்தியன் டாய்லெட் தான். இது வந்து கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்டு. நம்ம கீழே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் காமனாக பார்த்தோம். ஸோ இது வந்து இந்தியன் டாய்லெட். ஸோ டைல் சூஸிங் எல்லாம் கலர் வந்து நாங்கள் வந்து ஷோரூம்ல லைவா காட்டுறோம். ஸோ அவங்க வந்து என்ன கலர் சூஸ் பண்றாங்களோ ஸோ அந்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிடுறோம். அதே மாதிரி நம்ம பண்றதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சைட்ல இது வச்சிடும். ஏன்னா வந்து எங்கேயாவது விழுறாங்க, இடிக்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாமே ப்ராப்பரா வச்சு தான் நம்ம இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். ஃபிட்டிங்ஸ்ல எல்லாம் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது, எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆச்சு, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இல்லை. வாஷிங் மிஷின் அதுக்கான ப்ரொவிஷன் இங்கேயே உள்ளே கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் வெளியே வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இங்கே இருக்குது. அவுட்லைன் போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, வாங்க இப்போ நம்ம வந்து அப்ஸ்டேர் போயிடலாம். ஆக்சுவலாக மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில்லு மெயினாக ஒன்று. இந்த இடத்துல எதுக்காக இந்த இது கொடுத்துருக்கோம் அப்படின்னா தண்ணி சாரல் அடிக்கும் போது இது வழியாக வந்து படிக்கட்டு வழியாக கீழே விழுந்துடக்கூடாது. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஷீட் வச்சு வெல் பண்ணி அதுலேயும் கலரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஸோ மொட்டை மாடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் நல்லா சில்லுன்னு இருக்கும், வீடு வந்து நல்லா கூலிங்காகவே இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வந்து? ஆமாம், வாட்டர் ப்ரூஃப் தான். ஓகே. நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து திருப்பி ஒரு டம்மி ரூஃப் போட்டோம், சில்லி வச்சு ஒரு டம்மி ரூஃப் போட்டு அதுக்கு மேலே தான் போகிறோம். ஸோ லைஃப் லாங் அந்த உங்களுக்கு அந்த தண்ணி ஊற்றுறது, அந்த லீக்கேஜ் அந்த மாதிரி தண்ணி வந்து நம்ம வால்ல இறங்க வாய்ப்பே கிடையாது. வால்ல இறங்க வாய்ப்பு லைஃப் லாங். ஆமாம், உங்களுக்கு வந்து ரூஃப் போட்டு அதுக்கு மேலே ஒரு சிப் ஜல்லி போடுறோம். நம்ம சிப் ஜல்லியில் வந்து திருப்பி ஒரு டம்மி ரூஃப் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே தான் டைல்ஸ் ஓடுறோம். சரி, இப்போ நிறைய வீட்டில் வந்து தண்ணிலாம் வந்து உள்ள மழை பெஞ்ச லீக் ஆகுது. ஆமாம், அது வந்து கட்டும் போதே ஒழுங்காக கட்டாததுனால தானா? இல்லை, கட்டும் போதே ஒழுங்காக கட்டாதனாலதான் கிடையாது. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன வந்து ஒரு 10 yearsக்கு அப்புறம் சர்வீஸ் வரும். எல்லா வீட்டுக்குமே வந்து அது வந்து ஹியூமன் பண்ற வேலை தான். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருந்தா கண்டிப்பா ஒரு 10 yearsக்கு அப்புறம் அந்த சர்வீஸ் வரும். ஸோ நம்ம அந்த டைம்ல அது சர்வீஸ் பார்த்துட்டோம்னா ஒன்றும் இது கிடையாது. நேச்சராகவே வந்து இப்போ எல்லாமே வந்து எம்சாண்ட்ல தான் கட்டுறோம் ஆக்சுவலாக. ஸோ எம்சாண்ட் கட்டும்போது நம்ம ப்ராப்பராக பார்த்து பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே. நம்ம ஒவ்வொரு வீடையும் வந்து நாங்கள் வந்து எங்களோட வீடு மாதிரி நினச்சி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். ஸோ அதனால வந்து அடுத்தவங்க வீடு அப்படின்னு நினைக்கவே கூடாது. கட்டுறது எல்லாமே நம்ம வீடு, அதனால ஒரு இன்ச் பை இன்ச்சா பார்த்து தான் பண்றோம். ஸோ அதனால தான் உங்களால குவாலிட்டியாகவும் கொடுக்க முடியுது. அதனால தான் எங்களுக்கு வந்து கிளைண்ட் எங்களை தேடி வராங்க. கூலிங் டேஸ் கொடுத்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில் வந்து நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, ஸோ ஏதாவது தண்ணி பிடிக்கிறாங்க, ஏதாவது தேவை அப்படின்னா இங்க ஒரு பைப் வச்சிருக்கோம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலேயே நம்ம டேங்க் வச்சிருக்கோம், சின்டெக்ஸ் டேங்க் வச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா விழுற தண்ணி அதே மாதிரி மேலேயும் வந்து இதே மாதிரி கூலிங் டைல்ஸ் அதுலயும் ஒட்டிருக்கோம். ஸோ நம்ம மேலே தானே அப்படிங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணல. அதுலயும் இதே மாதிரி டைல்ஸ் ஒட்டி அதுக்கு மேலே தான் டேங்க் வச்சிருக்கோம். ஸோ அதுல விழுற தண்ணி இங்க விழுந்துரும். ஸோ காமனா இங்க வைக்கிறதுக்கு ஒரு லைட் ப்ரொவிஷன் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தும் போது இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே வச்சிருவாங்க. அப்புறமா தனியாக வைக்கிறது கிடையாது, பண்ணும்போதே எல்லா வேலையும் பிடிச்சி வச்சிருவாங்க. அதே மாதிரி இங்கே பில்லர் விட்டு வச்சிருக்கோம். ஸோ இந்த பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி எடுத்துட்டு அப்படியே அவங்க வந்து இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோரோ இல்லை ஏதோ ஒன்று கட்டிக்கலாம். ஸோ அதுக்கு ஸ்டீல் ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 2nd 3rd ஃப்ளோர் கட்டுற வரைக்கும் தான் நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து அதை வந்து விட்டு தான் வச்சிருக்கோம். ஆக்சுவலாக டெக்ஸ்சர் டிராயிங்லேயே நம்ம அதுக்கு சேர்த்து வாங்கிட்டு ப்ராப்பராக அதை விட்டு வச்சிரும். ஃபியூச்சரில் அவங்க கட்டுறதா இருந்தால் கட்டிக்கலாம். இந்த காலத்தை மட்டும் பிரேக் பண்ணிட்டு இதுக்கு மேலே அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட ஹோம் டூர் வந்து சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சார், இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனிகிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க எதெல்லாம் பார்த்து வந்து அந்த கம்பெனியை சூஸ் பண்ணுவோம், எப்படி வந்து ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது கொடுக்கணும்?
ஒரு கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டரை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா ஒரு பில்டர்ட்ட கொட்டேஷன் வாங்கக்கூடாது, 2-3 பில்டர்ட்ட கொட்டேஷன் வாங்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2200க்கு மேல பண்றவங்க எல்லாமே வந்து ஜாஸ்தியா பண்றாங்க, அதனால வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி 100 ரூபாய் 200 ரூபாயில காம்ப்ரமைஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடு நிக்குது. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்மகிட்ட ஒரு கோட் வாங்குறாங்க, இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லி இன்னொரு இடத்துல போய் ஒரு கோட் வாங்குறாங்க. ஸோ அது ஒரு 100 ரூபாய் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அந்த மாதிரி பில்டர்ஸ்ட்ட மாட்டி என்ன வந்து வீடு கட்டி கொடுக்கல, ஸோ வீடு வந்து பாதியிலே நிக்குது, நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி தருவீங்களா, பேஸ்மெண்ட்லேயே நிக்குது, நீங்க பண்ணி தருவீங்களா, இன்னொரு பில்டர் பண்ண வீடை வந்து நம்ம பண்ண முடியாது. அவங்க ஏன்னா அவங்க பேஸ்மெண்ட்டை எப்படி பண்ணிருப்பாங்க என்னன்னு தெரியாது, நாளைக்கு அது நமக்கு கெட்ட பேர் ஆயிடும். ஸோ அதனால ஒரு பில்டரை அப்ரோச் பண்றோம் அப்படின்னா அந்த பில்டர் வந்து முன்னாடி எத்தனை வீடு பண்ணிருக்காங்க, ப்ராப்பரா கட்டி கொடுக்குறாங்களா. அதாவது இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லா இடத்துலயுமே இருக்கும். சின்ன அதாவது இது ஹியூமன் பண்ற ஒர்க், நிறை குறைகள் இருக்கும், அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா சின்ன வேலையை செய்யும் போது வந்து சின்ன கரெக்ஷன் இருக்கு, அதெல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா இன்னைக்கு இருக்க மார்க்கெட் ஸ்டேஜ்ல ஒரு வீடு கட்டி ஒரு ஆள் பக்காவா ஹேண்ட் ஓவர் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொடுக்கணும். நிறைய டிசைன் காட்டுறாங்க, வந்து எலிவேஷன் காட்டுறாங்க, அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல இன்டீரியர் வந்து இப்போ இந்த வீடு நாங்க இன்டீரியர் இல்லாம ஓப்பனா தான் நம்ம பண்ற வீடியோ எல்லாமே ஓப்பனா தான் போடுறோம். ஏன்னா நம்ம வந்து ஷோ பண்ணி போட்டா அது உள்ள இருக்கிற வேலை என்னன்னே தெரியாது. ஸோ வந்து உள்ள அதாவது வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறது வந்து குவாலிட்டியா பண்ணிருக்காங்களா, குவாலிட்டியா பண்றாங்களா, பிரிக்ல பண்றாங்களா, சிமெண்ட் கலவை என்ன ரேஷியோல போடுறாங்க, ஸ்டீல் என்ன போடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயினா பார்க்கணுமே தவிர இன்டீரியரை வந்து பார்த்து நம்ம ஒரு வீடை ஒரு பில்டரை சூஸ் பண்றதுல ஒரு அர்த்தம் கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கிறத மெயினா பார்க்கணும். ஏன்னா லைஃப் லாங் அவங்க வாழ போற வீடு இது. அதுல வந்து நீங்க வந்து ஷோ மட்டும் பார்த்துட்டு நீங்க போய் வீடை புக் பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியாது. இந்த வீடியோ வந்து நம்ம இன்டீரியர் பண்ணா ஒரு பாலிஷான வீடா காட்டலாம். ஆமா, இதையே பண்ணீங்கன்னா இந்த வீடை வந்து நம்ம இன்னும் ஒரு ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இன்னும் ஒரு பயங்கர இதுவா காட்டலாம். ஏன்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லயே கொடுத்துடுறோம் கிளைண்ட்டுக்கு. நம்ம இன்டீரியர் மெயின் அதிகமா பண்றது கிடையாது. நம்ம நிறைய வந்து வீடே நிறைய பண்ணும்போது நம்ம இன்டீரியர் பண்றது தனியா இது இல்லை, அதுக்கான ஆட்கள் இருக்காங்க, அவங்கள சஜஷன் பண்ணி விட்டுறோம். சார் இப்போ வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணனா எப்படி சார்? ஸோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ் வந்து டி நகரில் ரன் ஆகுது. டி நகர் சென்னை ஜிஎன்சிடி ரோடில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு லேண்ட் மட்டும் இருக்கு, எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா ஃப்ரீ கன்சல்டேஷன் நம்ம ஆஃபீஸில் கொடுக்குறோம். ஸோ ஃப்ரீ சைட் விசிட் கொடுக்குறோம். நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஐடியா மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண, உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கும், எல்லாமே டென்ஷனாக இருக்கும், எப்படி வீடு கட்டுறது, என்ன பண்ணுறது அப்படி எந்த ஒரு ஐடியாவும் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆஃபீஸ் விசிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பிளான் போடுறதுலேருந்து இபி, அவங்களுக்கு வந்து லோன் அப்ளை பண்ணுறது, ஸோ இது ஓரியன்டாக எல்லா டவுட்ஸையும் நம்ம கிளியர் பண்ணி ஒரு பக்கா அப்ரூவல் வாங்குறது கூட எல்லாமே நீங்களே பண்ணிடுவீங்க. பில்டிங் அப்ரூவல் தான் நம்ம வாங்கி கொடுத்தோம். சோ गाइस, உங்ககிட்ட ஒரு லேண்ட் மட்டும் இருக்கு, பட் வீடு கட்டுறது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, எல்லாமே வந்து இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சென்னையிலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிரைஸ்ல ஜஸ்ட் 2200க்கு வீடு யாராவது கட்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் குவாலிட்டியா சொன்ன டேட்ல டைம்ல கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி தான் பண்றாங்க. நிறைய வீடு வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பில்டரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ வீடு பண்ணியிருக்காங்க, அந்த கஸ்டமர்ஸ்லாம் ஹாப்பியா அப்படின்றது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி யூடியூப்லேயே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க, ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து வீடியோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தாலே ரிவ்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது போக கஸ்டமர் வந்து லைவா ஏதாவது ஒரு சைட் பார்க்கணும் நீங்க பண்ணதை அப்படின்னா கூட பார்க்கலாம். ஆமா, இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்க சைட்டை வந்து லைவா கிளைண்ட் வந்து இது பார்க்கலாம். ஆக்சுவலா ஒவ்வொரு சைட்டை வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டின வீடை பார்த்து தான் எங்களுக்கு அடுத்த ஆர்டர் கொடுக்குறாங்க. கட்டி முடிச்ச வீடை பார்த்துட்டு தான் அடுத்த ஆர்டர் கொடுக்குறாங்க, பார்த்து தான் அடுத்த ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு ஆள் நம்மளை ட்ரெஸ் பண்ணுங்கிறது நம்ம பேச்சில் மட்டும் ட்ரெஸ் பண்ணாம நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறது லைவா வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளை வந்து அப்ரோச் பண்றாங்க. ஓகே கைஸ், கண்டிப்பா வந்து இவங்களை வந்து விசிட் பண்ணி பாருங்க, எல்லா டீடைல்ஸும் அவங்களே கொடுத்துருவாங்க, வீட்டுக்கு தேவையான எல்லாமே அவங்களே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. First Home Reality. Make your dream comes true.